நீங்க வாழும்படி வந்திருக்கீங்க. ஆமென். இல்ல பசங்க நான் சாகிறதுக்கு தான் வந்திருக்கேன். இல்ல இந்த சபையில நம்ம வாழணும். ஆமென். யாருக்குள்ள வாழணும்னா தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுக்குள்ளே நம்ம வாழணும். ஆமென். அல்லேலூயா. உலகம் நம்மள சாகடிக்கிறது போல, சோர்ந்து போகிறது போல, நம்மளே தூக்க மாட்டி செத்துறது போலலாம் பேசும். ஆனா தேவனோ புதிய பலனை தந்து அவர் வார்த்தையை கொடுத்து நம்மளை விடுதலை ஆக்குவார். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை, இன்றைக்கு வேதத்துல தேவனுடைய வார்த்தையில உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வருகிறேன். உங்களுக்கு ஒரு புத்திமதிகள் சொல்லுகிறேன். நேற்று கடந்த வாரத்துல பாஸ்டர் ஜோனத்தன் நம்ம மத்தியில வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் எடுத்து அவரு நல்ல தெளிவா நம்மளுக்கு புரிய, நம்ம தேவன் கிட்ட இருந்து நன்மை பெற்றுக்கொள்ள அவர் நல்ல அழகா சொன்னாரு. ஆனா இன்னைக்கு சபையில வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு புத்திமதிகளை நான் சொல்ல வருகிறேன். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டிய, நீங்க ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய, தேவன் உங்களிடத்துல தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது, நீங்க தேவனுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகளாய், ஜனமாய், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எப்படியாக நீங்க சுதந்திரித்துக் கொள்ளணும். deuteronomy 28ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் பலவிதமான ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை நம்புகிற, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் தருகிற, தேவன் சொன்ன எல்லா நன்மைகளும், நல்ல கவனமா கேளுங்க, எல்லா நன்மைகளும் சுதந்தரித்துக் கொள்ள நம்மளுக்கு ஆண்டவர் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். என்ன இது? ஆமென். அதிகாரங்களை தேவன் தந்திருக்கிறார். நான் இந்த பூமிக்குள்ள பூமியில இருக்கிற காரியங்களை பேச வரல, நான் உங்களுக்கு சொல்ல வரேன், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். பரலோகத்துக்குள்ள, பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிற, பரலோகத்திலிருந்து வரப்போகிற, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு தரப்போகிற நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆமென். Don't give up. நீங்க எழுந்துடாதீங்க, விட்டுடாதீங்க. கர்த்தர் பரலோகத்துக்குள்ள நன்மைகளை நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அப்படின்னா அதை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா, அது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் வரணும்னா, பிரசங்கி 10ஆம் அதிகாரம், இங்கிலீஷ்ல எக்லீசியஸ், பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனம். நல்ல கவனமாய் இன்னைக்கு இந்த ஆலோசனை கேளுங்க. தயவு செய்து பிரசங்கிய இங்கிலீஷ்ல எக்லீசியஸ், எக்லீசியஸ், ஓகேயா, எடுத்துக்கங்க. பைபிள் எல்லாரும் பாருங்க, பிரசங்கி எடுத்து பாருங்க, அதுல இருக்கிற வார்த்தையை எடுத்து பாருங்க. சும்மா ஆண்டவருக்கு விரோதமா எழும்பாதீங்க. ஆண்டவர் காட்டுற வழியில விட்டு வேற வழியை தேடாதீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு முன்ன இருந்த ஏவாள் அப்படிதான் ஆண்டவருக்கு விரோதமா அவ போறா. இன்னைக்கு ஆண்டவருடைய தரிசனத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை செய்ய வேண்டிய நாம் செய்யணும் தெரியுங்களா, கை கொள்ளணும் தெரியுங்களா, அவருடைய கட்டளைகளை. இப்படின்னா நீ திருந்தலன்னா சபை திருந்தாது, அங்கல்ல போங்க. நீ தான் ஒரு ஆசாமி, சாட்டையில் அடிச்சா மற்றதெல்லாம் தெரிஞ்சிடும். சிஸ்டர் வேகமா வேகம் படிக்கிறாங்க.
சொல்லுது, எனக்கு தான் பாஸ்டர் போய் உட்கார்ந்துருக்கேன், நான் நல்ல ஆவியில இருக்கிறேன், என்னை கெட்ட ஆவியாய் மாத்திராது. வாசிங்க. காரியத்தின் கடைத்தொகை. தயவு செய்து பைபிள் இல்லாதவங்க இந்த வசனத்தை கேளுங்க, படிக்க தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆமென். வார்த்தையானது அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, அது ஒன்றும் குறைவு படாது. ஆமென். அல்லேலூயா. சரி, வாசிப்போமாக. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து. பாருங்க, தேவனுக்கு பயந்து. இன்னைக்கு இந்த சபையில உங்க குடும்பத்துல நீங்க போகிற எல்லா இடங்களிலும், நீங்க எடுக்கிற எல்லா தீர்மானங்களிலும், ஐயா நீங்க யார வேணாலும் இருங்க, நீங்க வசதியில பெருகினவர்களா இருங்க, வசதியில குறைவுபட்டவர்களா இருங்க, ஞானத்துல ஞானவானிகளா இருங்க, ஞானத்துல அறிவில்லாதவர்களா, யார் வேணாலும் whatever, எப்படிப்பட்டவர்களாய் நீங்க இருந்தாலும் அது பெருசு அல்ல. இந்த சபையில நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன், அது பெருசு அல்ல, அது பெருசு அல்ல. ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கீங்களா? சர்ச். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், ஆலோசனை சொல்றார். சபையில இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்க, கேளுங்க. ஏன் உங்க வாழ்க்கையில குறை வருது தெரியுங்களா? நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? முதல்ல செக் பண்ணுங்க. செக் யுவர் செல்ஃப், செக் யுவர் கேரக்டர், செக் யுவர் டிசிஷன், செக் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? உங்களை நீங்க என்ன எல்லாரும் எப்படி பாக்குறீங்க தெரியுமா? நீங்க கீழ்ப்படுகிறீங்களான்னு கேட்கிற பேருக்கு உங்களை கேளுங்க, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? எத்தனை பேர் கணவன் மனைவி இருக்கீங்க? கணவன் மனைவியா ஜோடியா வந்திருக்கீங்க? 2 ஜோடி தான். ஆமா, நான் ஏன் ஜோடியா வந்திருக்கேன். எல்லாம் இருக்கீங்களா? கணவன் மனைவிக்குள்ளேயே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கணவன் மனைவி எத்தனை பேர்? ஆண்டவருக்கு பயந்து என் கணவன் கூட வாழ்றேன், ஆண்டவருக்கு பயந்து என் மனைவி கூட வாழ்றேன். எத்தனை குடும்பம், எத்தனை கப்பல்ஸ், இது கப்பல்ஸ் மீட்டிங் இல்ல, பட் நான் அட்வைஸ் பண்றேன். எத்தனை பேர் வாழ்றீங்க? போன தான் உனக்கு, அதனால உன்னை மணிக்கு உட்கார சொல்றேன். எப்போ இயேசு நேர மெசேஜ் அனுப்புறாரு, எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு அனுப்புறாரு. நான் அவளுடைய மனைவி குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், இது போன நோண்டிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் கர்த்தருக்கு பயந்து கணவனை மனைவி வாழ்றீங்க? சொல்லுவாங்க தைரியமா இருந்தாலும் கை இப்படி தூக்கிட்டாரு, எனக்கு கொஞ்சம் சந்தை பாதி வந்துருச்சு, நல்லா தூக்கியா? ஆமே, கை தட்டுவோமா அவருக்கு. கர்த்தருக்கு பயந்து குடும்பத்துல வாழணும். மனைவி கணவன், அந்த கணவர் மேல எவ்வளவு குற்றம் இருக்கட்டும், மனைவி மேல எவ்வளவு குற்றம் இருக்கட்டும், அவங்க மேல எவ்வளவு நியாயம் இருக்கட்டும், அவங்க மேல எவ்வளவு நீதி இருக்கட்டும், வாட் எவர், எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயப்படுறியா? உன் தீர்மானம், உன்னோட வார்த்தையில ஆண்டவருக்கு பயந்து அந்த குடும்பத்தை நடத்துறியா? அல்லேலூயா. இதுதான் எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது பாஸ்டர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உடைந்திருக்கிற குடும்பத்தை மறுபடியும் தேவன் கட்டுவாரு. பயந்து இருக்க சொல்றாரு. கர்த்தருக்கு பயந்து காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வாசிங்க வசனத்தை. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். அவருடைய கற்பனைகளை கைக்கொள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வெளிப்பாடுகளை, அவர் சொல்லுகிற வசனங்களை கைக்கொள். நீ கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். உன் வாழ்க்கையில யாருக்கு தெரியுங்களா நீங்க கீழ்ப்படியணும்? யாருக்கு பயந்து இருக்கணும் தெரியுங்களா? வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அடைவார்கள். தேவனுக்கு பயந்துருங்க, தேவனுக்கு பயந்து காத்திருங்க.
உங்க வழியில ஆண்டவருக்கு பயந்து நடங்க. தேவனுடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுங்க. நீங்க நன்மை அடையணும்னா வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. அங்க அந்த வசனத்துல பாருங்க, அவர் கற்பனைகளை கைக்கொள் எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நல்ல கவனமா கேளுங்க. அந்தரங்கம். நீங்க நானும் நினைப்போம், ஆண்டவருக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? சில நேரத்துல நம்ம ஏமாத்திக்கிறோம். நான் செய்யறது யாருக்கு தெரியும்? நான் பேசுகிறது யாருக்கு தெரியும்? நான் யோசிக்கிறது யாருக்கு தெரியும்? நான் எண்ணுகிறது யாருக்கு தெரியும்? நான் இருக்கிற என் சூழ்நிலை யாருக்கு தெரியும்? நீங்க சொல்றீங்க நீங்க யாருக்கு தெரியாதுன்னு. ஆனா வசனம் சொல்லுது, அந்தரங்கங்களில் ஒவ்வொரு கிரியையிலும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையினாலும் தீமையினாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கண்களுக்கு, ஆண்டவருடைய பார்வையில, தேவனுடைய வார்த்தையில, தேவன் தருகிற ஆவியானவருடைய வழிநடத்தல்ல நீங்க தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட ஆசை என்ன தெரியுங்களா? இந்த இடத்துல எல்லாரும் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் எனக்காக என்னுடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் என்னுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு மனசார ரொம்ப ஆசை. நீங்க கேட்கும் போது நான் ஜெபித்து அது நடக்கணும்னு ஆசை. ஆனா அதை பெற்றுக்கொள்ளணும்னா, என்ன பாருங்க, அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் விரும்பின காரியங்கள், உங்கள் போதகர் உங்களை ஆசீர்வதித்த காரியங்கள், உங்கள் போதகர் உங்களுக்கு ஜெபித்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அதுதான முடியல. அதுதான் பாஸ்டர் என்னால முடியல. ஆனா எவ்வளவு வேணா ஆசீர்வாதம் எடுத்துக்க நான் ஆசையா இருக்கேன். ஆனா கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, என்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயந்து ஒரு குடும்பம், ஒரு மனுஷன், ஒரு தலைவன், ஒரு தலைவி, ஒரு பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துல பிசாசானவன் அந்த குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது. சத்தமா சொல்லுங்க. ஏன் மேற்கொள்றான்? ஏன் உங்க குடும்பத்துல பகைகள் உண்டாக்குறான்? ஏன் உங்க குடும்பத்துல வறுமையை கொண்டு வருகிறான்? ஏன் உங்க குடும்பத்துல கண்ணீர் கொண்டு வருகிறான்? ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? பிரதர் சுரேஷ் இருக்கீங்களா? ஐயா அல்லேலூயா. நீங்களா இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஏயா ஒரு கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துல வியாதிகளை கொண்டு வரா? வசனம் சொல்லுது, எகிப்தில் உண்டான எதுவுமே இனி நீ காண மாட்டே. ஆனா ஏன் பாக்குற? ஏன் உன் வாழ்க்கையில தரித்திரங்களை பாக்குற? ஏன் உங்க வாழ்க்கையில போராட்டத்தை பாக்குறீங்க? ஏன் உங்க வாழ்க்கையில பிரிவினைகளை பாக்குறீங்க? ஏன் தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து நடக்குது. நீங்க சர்ச் பண்ணுங்க. ஏயா உங்களால உங்க குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை சால்வ் பண்ண முடியல? இயேசு படகுல ஏறினாரு, கடலையும் காற்றையும் பார்த்து என்ன சொன்னாரு? இறையாதே அடங்கிச்சா. அப்ப இயேசு உங்க கூட இருந்தார்னா, அவர் கட்டளையிட்டார்னா உங்களுடைய சூழ்நிலை மாறுமா மாறாதா? மாறுமா மாறாதா? அப்ப யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்க பாஸ்டர் இயேசு கூட இருக்கிறாரு, அது நீங்க விசுவாசம் சொல்றீங்க, தப்பு இல்ல. ஆனா உங்க மேம்பட்டு சொல்லணும், இயேசு உங்க கூட இருக்கிறாங்க சிஸ்டர். ஏன் தெரியுமா? அவருக்கு மட்டும்தான் தெரியும் உங்க கூட யாரு இருக்கிறாங்க. இயேசுக்கே புத்திமதியை சொல்றாங்க, பாஸ்டர் என் கூட இயேசு இருக்கா தெரியுமா? நான் மனசுலயே சிரிச்சுக்குவேன்.
மனசுலே நகைத்துக்குவேன். இயேசு இங்க இயேசு இயேசுன்னுட்டு காடியில் ஏறினானே, இயேசு இயேசுன்னு ஏசிக்கிட்டு இருக்க கணவனையும் மனைவி. ஆனா இயேசு உங்க கூட ரொம்ப நல்லவங்களா மாறிட்டீங்க. நான் சொல்லணும், ஏன் உங்க கூட யார் இருக்கானே, உங்க படகுல யார் இருக்கானே, உங்க விசுவாசத்துல யார் இருக்கானே, உங்க ஜெபத்துல யார் இருக்கானே, உங்களுடைய பேச்சுல யார் இருக்கான்னு நான் சொல்லணும். அல்லேலூயா. நீ சொல்ற. என் பையன் வந்து கேட்பாங்க, அப்பா ஹவ் ஐ எப்சமானே சொல்ல, ரொம்ப அழகா இருக்கியா. சின்னவர் சொல்ல ஐ சோ சேம். அது நீ சொல்லாத, நான் சொல்லணும், நீங்க அழகா இருக்கீங்க. பெரிய வந்து கேட்பான், ஓகே வெரி குட் வெரி எப்சம் நான் துடியேன். ஐ சோ சேம் ட்ரெஸ் ஹவ் ஐ சோ ஓகே. அது நீ சொல்லாத. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். பாஸ்டர் நான் பலன் அடைஞ்சிருக்கிறேன், பாஸ்டர் எனக்கு விசுவாசம் இருக்கு, பாஸ்டர் எனக்கு அபிஷேகம் இருக்கு, எல்லாம் இருக்கட்டும், ஆனா நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைசாலையில் இருந்தப்ப தேவ ஜனங்கள், அவருடைய ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாம் கூடி ஜெபிக்கும் போது சிறைசாலை அங்கே அதிர்ந்திருந்து, அந்த சிறைசாலை மத்தியில தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய விடுதலை எப்படி இருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பயந்துருங்க. தேவன் மேல் பயம் இல்லாம, சங்கீதக்காரர் எப்படியா சொல்ற, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாத. ஆமென். அல்லேலூயா. நீங்க அநேக பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு இன்னும் துன்மார்க்கர், தேவனை அறியாதவங்க, தேவ பிள்ளைகளா இருந்து உலகத்தான் போல, உலகம் செய்கிறது போல அவங்களோட வார்த்தையை கேட்கிறாங்க. தேவன் தெளிவா சொல்ற, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர், கர்த்தருக்கு பயந்து. நீங்க யாருக்கு பாருங்க, நீங்க யாருக்கு பயந்து நடக்கிறீங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யாருக்கு பயந்து இருக்கீங்க? சிலவங்க சொல்லுவாங்க, பச நான் கணவனுக்கே பயப்படுறது இல்ல, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் பச. அவர் ஏதாவது பேசினா ஒரு பார்வை தான், அப்படியே போன மாரி போய் உட்காந்துருவாரு. அம்மா ஐயா, நீ யாருக்கு பயப்படாமல் இருந்தாலும் சரி, ஆனா ஒருத்தர் இருக்காரு, இயேசு கிறிஸ்து, அவருக்கு பயந்துதான் இருக்கு. உன் வழிகளில் அவரை நினைத்துக்கொள், உன் பாதைகளில் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். வசனம் பாருங்க, அந்த 14வது வசனம். ஒவ்வொரு கிரியையும் அந்த ரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். ஏன் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில வாழ்றீங்கன்னு முக்கியம் இல்ல, ஆனா தேவனோடு வாழ்றீங்களா? அல்லேலூயா. நான் சில நேரங்களில் ஆலோசனை சொல்லுவேன், சில நேரத்துல வார்த்தை எடுத்து நான் புரிய வைப்பேன். ஆனா ரொம்ப பேருக்கு அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவமும் மனமும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. விட்டுருங்கன்னுவேன், அவங்க ரொம்ப கடினமா இருப்பாங்க. நான் சொல்லுவேன் பொறுமையா இருங்கன்னுவேன், அவனால முடியாது. நான் சொல்லுவேன் சமாதானமா போங்கன்னு, அவனால அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல. விஷயம் அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் தெரியுங்களா? அவங்க தேவனுக்கு பயந்து நடந்தாங்கன்னா நான் சொல்லுகிற ஆலோசனை அவனால ஏற்றுக்கொள்ள முடியும். கேளுங்க, என்னக்கா அப்பப்ப எல்லாரும் மேரி அம்மா மேரி ஆயிருங்க. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திருக்காங்க. ஏன் ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை உன்னை வாழ வைக்கும், உன்னை விடுதலையாக்கும், உன்னை சமாதானப்படுத்தும், உன்னை தேவனுடைய வார்த்தையில நடத்தி செல்லும். தேவ ஆலோசனை.
ஆமென். ஹalleluya. 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 கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் எப்பொழுதும் இருப்பவர். இனிமேல் வரப்போகிறவர். ஹalleluya. இப்ப சபைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஓகேவா? சொல்லலாம். நீ பேப்பர் இந்த மாதிரி கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்ப பால் இங்க இருந்து எழுச்சி போனனால ஒரு தண்டனை பாலுக்கு. இங்க வாங்க மேடம், வாங்க பாஸ்டர். அதெல்லாம் இல்ல, நான் முதல்ல யோசிச்சிட்டேன். வாங்க வாங்க, நான் கல்யாணமா பண்ணி வைக்க போறேன். வாங்க, ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஒரு பிசாசு வந்துச்சு, இங்கிட்டு வாங்க. அது பிசாசு வந்துட்டு கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, இப்ப சபையில இவங்க வந்திருக்கிறாங்க, குடும்பமா வந்திருக்கிறாங்க. இந்த குடும்பம் வந்துட்டு அப்புறம் 2 பேரும் அழைச்சா மட்டும் நல்லா இல்லை. எங்க அவங்க குடும்பம் வாங்க, அறிவு. ஆமா, இப்போ உனக்கு என்ன தனியா சொல்லுவான்? ஏச்சு வா. எங்க வேற வாடா. ஆண்டவரும் பாக்குறாரு, இன்னொருத்தரும் பாக்குறான். கரெக்டா இருந்துங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டாம்ப் ஒட்ட வேண்டியதா இருக்கும். பாருங்க, எல்லாம் அங்க கட்சி போச்சு. அப்ப சப்போர்ட்டே இல்ல, ஒரு வேல்யூவே இல்ல. நீங்க நிறைய குடும்பத்துல அப்படித்தானே எல்லாம். ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்ல. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாம் வேகமா பாக்குறீங்க. ஏன்னா போல் குடும்பத்தை பேசினா எல்லாத்துக்கும் சிம்பு பாரு. ஏன்னா அப்படி ஏசுறாரு, வேன்ல ஏத்துறவங்களாம் பாசரி போல ஏசுறா. எப்படிலாம் கிரேஸ் ஓகே, ஏசுக்கு பாச. ஓகே, பாருங்க, ஒரு குடும்பம், இந்த குடும்பம் இந்த சபைக்குள்ள வருது. இவங்க வர்றதுக்கு முன்பாக இந்த குடும்பத்துல எப்படி வேணாலும் உலக பிரகாரமாய் தேவ வார்த்தையின் பிரகாரமாய் இதுக்கு முன்ன அவங்க போன சபையில அவங்க கொடுத்த ஆலோசனை எப்படி வேணாலும் இந்த குடும்பம் இருந்திருக்கலாம். நல்லா கவனமா கேளுங்க. அவங்க அதெல்லாம் பார்த்து இவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த சபைக்குள்ள வந்தானே இந்த குடும்பத்துடைய நடவடிக்கை, இந்த குடும்பத்துடைய ஐக்கியங்கள், இந்த குடும்பத்தில் இருக்கிற குணாதிசயங்கள், நடந்து கொள்கிற பக்குவங்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். இவரு வேதம் சொல்றது, இவரு மனைவி கிட்ட உண்மையா இருக்கு. நீயா சொல்ற? நான் உனக்கு பொண்ணு பார்த்து அதுக்குள்ள நீ ஆரம்பிச்சுட்ட. கணவனானவன் மனைவியேற்று அன்பு கூறணும், மனைவியானவள் கணவன்கிட்ட. ஆனா வரும்போது எப்படி இருந்தாங்கன்னா, இவங்க இவரிடத்துல அன்பு கூறுகிறவங்களா, இவரு அவங்கள்ட்ட கீழ்ப்படுகிறவங்களா? புரியுதுங்களா நான் சொல்றது? எல்லாம் தலைக்கீழ திருப்பாலைவா இருக்கு. அலங்கோலமாய் கொஞ்சம் கருத்து வேறுபாடு பார்க்கும்போது என்ன இந்த குடும்பத்துல இதெல்லாம் சரியில்லையே. நான் எம்ஜிஆர் கட்சி அப்படின்னா 3 வாரம் அமைதியா இருக்காங்க, 4வது வாரம் கூப்பிட்டு டீல் பண்ணி. அப்ப இவங்களை கூப்பிட்டு வேதத்தின்படி நான் சரிப்படுத்த ஆரம்பிக்கிறேன். நான் சொல்லுவாம்மா, உன் கணவனுக்கு நீ கீழ்ப்படியணும் ஐயா, நீ உன் மனைவி இடத்துல அன்பு கூறணும் நான் சொல்லிக் கொடுப்பேன். இத இவங்க கேட்டு ஏற்றுக்கொள்றவங்களா இருந்தாங்கன்னா, நல்ல கவனமா கேளு, இது உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். ஊழியக்காரன் வேதத்திலிருந்து சொல்லுகிற காரியத்தை நீங்க கீழ்ப்படிந்து பயந்து அதை ஏற்றுக்கொள்கிறவரா இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள தேவன் மேல பயப்படுகிற ஆவி உடையவர்களா இருப்பீங்க. நான் சொல்லியும் நீங்க கீழ்ப்படியாம, நான் எதுக்கு அந்த ஆளுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி என் இஷ்டத்துக்கு, இது என் குடும்பம், நான் இவ்வளவு நாளா இப்படிதான் வாழ்ந்தேன், எங்க அப்பா அம்மா வீட்டிலே நான் இப்படிதான் இருந்தேன் அப்படின்னு இந்த சகோதரியும், இவரு
காலையில் ஒரு மாதிரி ராத்திரி இன்னொரு மாதிரியும் இருந்தார்னா நீங்க சொல்லுங்க, இந்த குடும்பத்துக்குள்ள வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தர் வாசம் செய்வாரா? நான் சொன்ன ஆலோசனை கேட்கல, நான் கட்டளையிட்ட காரியத்தை இந்த குடும்பத்துல கீழ்ப்படியில ஏற்றுக்கொள்ளலன்னா அந்த குடும்பத்துல தேவன் வாசம் செய்வாரா? சொல்லுங்க. இல்ல. இன்னைக்கு உங்க குடும்பத்துல தேவன் வாசம் செய்யறாரா? சொல்லாதீங்க, பதில் சொல்லாதீங்க, நீங்களே முடிவு பண்ணீங்க. ஏன் தெரியுங்களா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களுடைய பாதைகளை தேவன் செம்மையாய் நடத்தி கொண்டார். இன்னைக்கு குடும்பங்கள், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நீங்க வளரணும், தேவன் கிட்ட இருந்து நன்மை பெற்றுக் கொள்ளணும்னா நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அல்லேலூயா. உங்க வழிகள், உங்க தீர்மானங்கள், உங்க குடும்பத்துல ஆண்டவருக்கு பயந்து வாழ்றியா? ஒருவேளை கணவன் தவறா இருக்கட்டும், ஒருவேளை மனைவியுடைய தீர்மானங்கள் தப்பா இருக்கட்டும், ஆனா இவங்க ரெண்டு பேருமே யாருக்கு பயந்து வாழணும் தெரியுங்களா? ஹலோ, ஓகேவா? இல்ல வானம் பொழிகிறது, பூமி விழுகிறது, இயேசு பரலோகத்துக்கு கொட்டுறாருன்னு சொன்னான். சொல்லுங்க, என்ன பிரசங்கம் பண்ணோம்? ஆசீர்வாதத்தியா? இன்னைக்கு அநேக குடும்பம் உடையறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமாய் நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் குடும்பங்கள் பிரிந்து போகிறது, குடும்பத்துல பிளவு உண்டாகிறது. அநேக கிறிஸ்துவ குடும்ப வாழ்க்கையில டைவர்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கல. ஏன் பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க தாய் தகப்பன? ஏன் பிள்ளைங்க தாய் தகப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய முடியல? ஏன் சிஸ்டர்? அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்கள் மத்தியில பிளவுகள் காணப்படுறதுக்கு காரணம் நீ கர்த்தருக்கு பயந்து உன் வழிகளை செம்மைப்படுத்தின, உன் வழிகளை சரிப்படுத்தினா, கர்த்தருக்கு பிரியமில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத உன் குடும்பத்துல இருக்கிற காரியம் திட்டங்கள். சிஸ்டர் அழகா சொன்னாங்க, எலிசா கேயாசியோடைய பொருளை சொல்றா, ஆண்டவருடைய ஆவியில நிரப்பப்பட்ட எலிசா சொல்றா, நீ கொண்டு வந்த இந்த வெகுமதி எனக்கு வேண்டாம், நீ தருகிற இந்த சொத்து, இந்த பணம் எனக்கு வேண்டாம். ஐயா, இன்னும் தேவ சாட்சியா சொல்ற, யாராவது ஏதாவது எனக்கு பிளஸ் பண்ணாங்கன்னா, அன்பு காணிக்கையா இருக்கட்டும், இல்ல ஏதாவது பொருளா இருக்கட்டும், தேவன் என்னோட உள்ளத்துல சமாதானத்தை வைக்கலன்னா அந்த பொருளை நான் வாங்க மாட்டேன். தேவ சாட்சியா சொல்றேன். தேவன் விரும்பாத எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருந்தாலும் அதை நான் எடுத்துக்கொள்றேன்னா நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நேத்து ஒரு சாட்சி நான் சொன்னேன். மெயின் லைன் சர்ச் கேரள நான் போன மாசத்துல போயிருந்தேன் ஒரு மீட்டிங். அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு லாயரோடு அப்படின்னா கிறிஸ்டியனுடைய சபைகளுடைய ஒரு ஆலோசனை, அவர்கிட்டயும் இன்னொரு பிரதர்கிட்ட பேசும்போது அவங்களோட வார்த்தைலாம் ஒரு மாதிரியா ரொம்ப கண்டெம் பண்ணி, ரொம்ப தமிழ் ஊழியங்களை அவங்க கொஞ்சம் இதா பேசினாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆவியானவர் சொன்னாரு, இவங்களை விட்டு விலகிரு, இந்த மனுஷனை விட்டு விலகி போ. ஆனா அவங்களுடைய அந்த பேக்ரவுண்ட், அவங்களுடைய அந்த நன்மையை செக் பண்ணீங்கன்னா, ஐயா சபைக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். பில்டிங் வாங்குவோம், இல்ல அவங்களுடைய காரியங்கள் நம்ம சபைக்கு நன்மை உண்டாக நிறைய இருக்கு. ஆனா தேவன் சொல்றாரு, இந்த மனுஷனை விட்டு விலகு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வேலை இடத்துல அநேக இடங்கள் ஆண்டவர் சொல்லுவாரு, ஆனா நம்ம கேட்க மாட்டோம். தேவனுக்கு பயந்து நடக்க மாட்டோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டோம். என்னைக்கு
உங்க வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு ஆண்டவருடைய ஆலோசனையை ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய பிரியாசத்தை, உங்களுடைய தீர்மானத்தை நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னா, ஐயா நான் சொல்றேன், நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் இல்ல. சிஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, சில நேரத்துல ஊழியத்துல கொஞ்சம் கடினமா இருக்கு, எல்லாருக்கும் சொல்றதுக்கு கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேன்னு நான் சிஸ்டரை பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹலோ கேக்குறீங்களா? சிஸ்டர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். சிஸ்டர் என்னை பார்த்துட்டு, என்ன நான் இவ்வளவு பெரிய என்னுடைய சிச்சுவேஷனை சொல்றேன், நீங்க பார்த்து சிரிக்கிறீங்க. நான் சொன்னேன், எத்தனை பேருக்கு குயவனுடைய கதைகள் தெரியும்? வேதத்தில் இருக்கிற குயவன், the pot creator, மண்ணு களிமண்ணை உருவாக்குறவன், களிமண்ல பானையை செய்யறவன். அப்படின்னா ஒரு குயவன் என்ன பண்ணுவானா, களிமண் எடுப்பான், அந்த களிமண்ணை அவன் நினைக்கிறது போல உருவாக்குவான், அதை வணைய செய்வான். அந்த களிமண் அந்த குயவனுக்கு வணைகிறது போல உருவாக்குறது போல, அவன் பானை செய்யணும், சட்டி செய்யணும்னு நினைச்சானா, அவன் செய்கிறது போல அந்த களிமண் உருவாகலன்னா அவன் என்ன தெரியுமா செய்வான், அதை அப்படியே திருப்பி பொக்கூஸ் பண்ணிட்டு, அதை அப்படியே திருப்பி இருக்கிட்டு தூக்கி ஒரு மூலையில போட்டுருவான். அடுத்த களிமண் எடுத்து பயன்படுத்துவான். தூக்கி போட்ட களிமண் அப்படியே விட்டுற மாட்டான். அவன் ஒரு நாள் அந்த களிமண் வேண்டும், அந்த களிமண்ணை பாய்க்கணும் என்று அவன் எண்ணும் போது, அந்த களிமண்ணை முதல் தடவை உருவாக்குறது போல உருவாக்க மாட்டான். அடுத்த தடவை உருவாக்கும் போது அந்த செப்பி அந்த களிமண்ணை உளியினால அடிச்சு நிமித்தி அதை ஒரு அவன் நினைக்கிறது போல ஒன்ன உருவாக்கும். அத மாரி உன்னுடைய தரிசனங்கள், உன்னுடைய எண்ணங்களுக்கு, உன்னுடைய வார்த்தைக்கு செவி தரலாம், தூக்கி ஒரு சைடுல போடு. யார் கேட்கணும்? இயேசு அப்படிதான். இயேசுவோட ஊழியம் அப்படிதான். 12 சீசர்களை அழைத்து உலகம் எங்கும் சாட்சியா, எனக்கு சாட்சியா. இன்னைக்கு சபையில இருக்கிறவங்க தேவனுக்கு சாட்சியாய் மாறணும், நம்ம விளங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையில எப்படி தெரியுங்களா இருக்கிறாங்க? இன்னைக்கு எல்லா சபையிலும், முக்கியமா இந்த சபையை நான் சொல்றேன். பாஸ்டர், இந்த சபைக்கு வந்தேன், பாத்தீங்களா 10 பவுன் சங்கிலி வாங்கிட்டேன். பாஸ்டர், இந்த சபைக்கு வந்தேன், கச்சேல இருந்த நான் BMW வாங்கிட்டேன். பாஸ்டர், இந்த சபைக்கு வந்தேன், என் பர்ஸ்ல அப்படியே பச்சை நோட்டு, நீல நோட்டுலாம் அப்படியே நிறைய இருக்கு. ஐயா, சபை வந்தீனா, சபையிலிருந்து நீ வந்தீனா உன் வாழ்க்கை மாறணும், உன் பாவம் நட்டு விலகணும், நீ கர்த்தரோடு இணைந்து நடக்கணும், உன் உலக காரியங்கள் உன்னை விட்டு விலகணும். அதுக்கு தான் நீ சபைக்கு வர. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏத்துக்கலையோ? ஏத்துக்கலன்னா அது உங்க இஷ்டம். ஆனா சபை, வேதம் அதுதான் சொல்லுது, நம்ம மனம் திரும்பணும். ஒரு சகோதரி வந்தாங்க சபைக்கு, அவங்க நிறைய சபைக்கு போயிட்டாங்க. போன வாரம் பார்த்துட்டேன், தனாஸ் ரெஸ்டாரண்ட், நானும் பாஸ்டர் ஜோஷுவும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், பசியாறிட்டு இருக்கோம். அவங்க தேடிட்டு, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கீங்க? அவங்கள பார்த்துட்டு, அவங்க இந்த சபைக்கு ஒரு நாள் வந்துட்டு சொல்றாங்க, பாஸ்டர் இங்க ஜேபியில் எல்லா சபைக்கும் போயிட்டேன், இந்த சபையில மட்டும்தான் தேவனோட அன்பை பார்க்கிறேன். நான் சொன்னேன், நான் மைக்ல சொன்னேன், எத்தனை பேர் அன்னைக்கு இருந்தீங்கன்னு தெரியல, ஆனா இருந்தவங்களுக்கு தெரியும். நான் மைக் எடுத்து சொன்னேன், இந்த சபையில அன்பு இல்லைன்னு சொன்னேன். அன்பு யார்கிட்ட தெரியுங்களா இருக்கு? இயேசு கிட்ட மட்டும்தான். அவர் சொன்ன நேரம் மைக் எடுத்து, அக்கா சாரிக்கா, இந்த சபையில அன்பு இல்லை, நீ தப்பு பண்ணா நான் கேட்பேன், நீ பாவம் செய்த கேட்பேன், நீ தவறு தப்பா பேசினா கேட்பேன். ஏன் தெரியுங்களா?
கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படி தான் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நீங்க எடுக்கிற தீர்மானம் ஆண்டவருக்கு பயந்து இருக்கா? சங்கீதம் 111 அதிகாரம் 10வது வசனம், உன்னுடைய புத்தி நற்புத்தி உள்ளவர்களா, குட் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல புத்தி, நல்ல சிந்தை, நல்ல எண்ணம் இருக்கா? இன்னைக்கு உங்க குடும்பத்துல சபையில இருக்கிற எல்லா விசுவாசிகளும் நான் பார்த்து இந்த ஆலோசனை கேட்கிறேன், கேள்விகளை கேட்கிறேன். உங்களுக்கு நல்ல புத்தி இருக்கா? நல்ல சிந்தை இருக்கா? நல்ல டிசிஷன் இருக்கா? வாசிப்போம். சங்கீதம் 111 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பாருங்க, உங்களுக்கு நல்ல ஞானம் வரணுமா? நல்ல புரிந்துணர்வு வேணுமா? ஹலோ ஹலோ, ஆமென். பயங்கர ஒரு 2 மாசம் முன்னுக்கு கீழே ஒரு ஈவென்ட், நம்ம கீழே ஒரு சாப்பாடு கொடுத்தோம். ஒரு சிஸ்டர் வேகமா மேல வந்துட்டு, பாஸ்டர் உங்க லீடர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு போனாங்க முன்னுக்கு ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு 2 கோழி துண்டு போட்டாரு போலு, ஆனா நான் போனா எனக்கு ஒரு துண்டு கோழி போட்டேன், அது எலும்பு, இறைச்சியே இல்ல. எனக்கா ஏன் எல்லாரும் மறைக்கிறீங்க? நீங்களும் அதுல ஒரு ஆளோ? எல்லாம் பேசிதான் அவங்க மேல அனுப்பி விட்டீங்களோ? இல்ல எனக்கா இல்ல, அப்படிலாம் செய்ய மாட்டீங்க. ஐயோ, கம்ப்ளைண்ட் பாருங்க, ஒரு துண்டு இறைச்சி, அது எலும்பு. ஐயா, நம்மளுடைய சிந்தை கர்த்தருக்கு பயந்தா. வசனம் சொல்லுது, வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், இந்த சபையில எத்தனையோ குடும்பம் வந்திருக்கீங்க, கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்யுங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க, தேவன் உங்களை வைத்திருக்கிற அவர் தந்த ஆலோசனையின்படி இருங்க. ஆமென். ஹalleluya. இருக்க குறஞ்சிட்டே இருக்கு. அவருடைய கற்பனையின்படி செய்யுங்க, அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிங்க. இன்னொன்னு, நம்ம ஒரு கெட்டிக்காரங்க. என்னக்காரங்க? எப்படி தெரியுங்களா? இங்க பிரசங்க கேட்டுருவீங்க. இந்த பிரசங்கத்துல 2 கேள்வி வச்சு உங்களுக்கு ஒரு காட் ஃபாதர், காட் மதர் எத்தனை பேருக்கு இருக்கு? ஒருத்தவன்னா பாஸ்டர், ஐ ஹேவ் a god father. டேய், காட் ஃபாதர் எங்கடா இருக்கு? ஐ ஹேவ் a god mother. காட்க்கு எங்கடா மதர் இருக்கு? பாஸ்டர், you don't know my good father have a daddy like this. daddy போங்கறா. பவுல் சொல்றாரு, நான் கர்ப்ப வேதனை படுகிறேன், என்னோட மகனாகிய தீமோத்தேயை அனுப்புகிறேன். அது ஆவிக்குரிய சிந்தை. இப்ப மாமிஸ் சொல்றான், whatever you take a decision must take with me, I am your godfather. சாப் பண்ணி இருக்கிறாங்க. இது என்னோட காட் ஃபாதர் தெரியுமா? இது என்னோட, அதை பார்த்தா மாதர் மாதிரியே தெரியும். சபையில நான் சொல்லி தரேன், வசனம் தெளிவா உங்களுக்கு சொல்லுகிறது. வாசிமா அந்த வசனத்தை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி யாவருக்கும் நல் புத்தி உண்டு. ஆமென். நம்மளுக்கு என்ன இருக்கணும்? இருக்கா? வந்துருச்சா? ஓடிருச்சா? வெச்சுக்குங்க. நல்ல புத்தி நம்மளுக்கு இருக்கணும். இயேசு சொல்றாரு, இயேசுவே எனக்கு நல்ல புத்தி கொடுங்க. என்னமோ ஏன்ட்ட கேட்க சொன்ன மாதிரி இயேசுவிட்ட கேளுங்க. இயேசுவே எனக்கு. நீங்க எத்தனை சபைக்கு போயிருக்கலாம், இப்படி எல்லாம் கத்து கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். இயேசுவே எனக்கு நல்ல புத்தி கொடுங்க.
கேட்காம இருக்கு. ஏன் தெரியுமா? ஐயோ அது போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காத. இது கெட்ட புத்தி. ஆண்டவர்கிட்ட இருந்து நல்ல புத்தியை பெற்றுக்கொள்ளுங்க. தீமையிலிருந்து விட்டு விலகுங்க. பொல்லாங்கிலிருந்து விட்டு விலகுங்க. எரிச்சலிருந்து விட்டு விலகுங்க. பகையிலிருந்து விட்டு விலகுங்க. அல்லேலூயா. நல்ல புத்தி உங்களுக்கு வேண்டும். என்ன புத்தி? ஏன் சொல்ல மாட்டீங்க சிஸ்டர்? ராதா வாயில வரவே இல்லை இன்னைக்கு எதுவுமே. என்ன சிஸ்டர் சீலா, ஏன் உங்க அக்கா பேசுறீங்க? நான் உங்களை கேட்க சொல்றேன். ஆண்டவர் நல்ல புத்தி அப்படின்னு அவங்க அக்காவை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு நல்ல புத்தி ஆண்டவரை கொடுங்க, நல்ல சிந்தையை கொடுங்க. இவ்வளவு நாள என் சிந்தை வந்து கரை பிடிச்சி காராட்டா இருந்துச்சு, இதெல்லாம் மாத்துங்க, நல்ல புத்தியை கொடுங்க. ஆமென். கர்த்தருக்கு பயந்து ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நல் புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு பயந்து ஆண்டோட வழியில பயந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புத்தியை தேவன் தருவார். நல்ல ஞானத்தை கொடுப்பார், நல்ல தெளிவை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த காரியத்தை மறந்தாலும் நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா மாலாவுடைய மகன் நீ ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா எல்லாம் சொல்ற இதா சரண மருதி பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்க உன்ன. ஆனா தேவன் எப்பயும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு நல்லது. ஏன் தெரியுங்களா? நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை கர்த்தர் எல்லா இடங்களிலும் அவர் கண் வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவார். நம் வழிகளுக்கு தேவன் ஆலோசனை சொல்லுவார். நம் தீர்மானங்களுக்கு தேவன் ஆலோசனை சொல்லுவார். நம் எதிர்காலங்களுக்கு தேவன் ஆலோசனை சொல்லுவார். ஏன் தெரியுங்களா? நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அவர் வழியில நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடந்தீங்கன்னா ஆண்டவர் அதான் விரும்புறார். உன் ஜனங்க இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா குடும்பமும் நீங்க ஆண்டவருக்கு பயந்து உங்க பிள்ளைகளை, உங்க மனைவி, உங்க கணவர்களை தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா பாக்குறீங்களா? இல்லன்னு சொன்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற கர்த்தர் பயந்து நடங்க. உங்க குடும்பத்தில் ஆண்டவருக்கு பயந்து பேசுங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற தீர்மானங்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்து எடுங்க. ஆமென். அல்லேலூயா. துணிகரமா எடுக்காதீங்க. பாருங்க, நான் முடிக்க போறேன். நிறைய இருக்கு வசனம். மேபி நாளைக்கு கண்டினியூ தெரியாது. ஆனா நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். மோசேக்கு விரோதமாய் ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. மோசே தேவனுடைய ஊழியக்காரர். மோசே தேவனால் அழைக்கப்பட்டவர். மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். மோசே மேல தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்தார். இந்த மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. ஜனங்க எதிர்த்து நிற்கிறாங்க. மோசேயை கொல்லும்படி, நல்ல கவனமா கேளுங்க, மோசேயை கொல்லும்படி ஜனங்க எழும்புறாங்க. அப்ப தேவன் என்ன பண்றாரு? மோசே நீ விலகு, இந்த ஜனங்க முறுமுறுக்கிறத நான் விரும்பல, நான் விரும்பல அப்படி மோசே சொல்றாரு. ஆண்டவரே அவங்க செய்கிறத மன்னிங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு மோசே பரிந்து பேசும்போது நல்ல கவனமா கேளுங்க. அதுக்கு தேவன் சொல்றாரு, மோசே அவங்க உன்னை எதிர்த்து உனக்கு விரோதமாய் பேசல, அவங்க எனக்கு விரோதமாய் பேசுறாங்க. இன்னைக்கு உங்க நாவில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் முடிக்க போகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. நீங்க பேசுகிற எந்த நபரா இருக்கட்டும், நீங்க எதிர்த்து நிக்கிற யாரா இருக்கட்டும், நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழாதபடிக்கு உன் சுயத்துல, உன் கோபத்துல, உன் ஞானத்துல பேசுகிற எல்லா காரியமும் நீ கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற,
என்னக்கா ரைட்டா? நீங்க பேசுகிறத கவனமா பேசுங்க. நீங்க வேறு எந்த மனுஷனுக்காக பேசல, நீ கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து பேசுகிற, தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற, ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்கிறனா கவனமா இருங்க. நான் உங்களுக்கு கிருபை சொல்லி இயேசு ரத்தத்தை சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை நான் மாத்த விரும்பல. கர்த்தர் மேல, அவருடைய வார்த்தை மேல பயந்து நடங்க. கர்த்தர் காரியங்கள் எல்லாம் வாங்கி செய்வோம். ஆமென். எல்லாரும் எழுந்து வேணுமா? நம் திருவிழா ஆராதனைக்கு போவோம். ஐயா, நான் மறுபடியும் சொல்லுறேன், கர்த்தருக்கு பயந்துருங்க. கர்த்தருடைய வழியில கர்த்தருக்கு பயந்துருங்க. உங்க குடும்பத்துல கர்த்தருக்கு பயந்துருங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்துருங்க. உங்களுடைய ஊழியத்துல கர்த்தருக்கு பயந்துருங்க. உங்களுடைய தீர்மானங்களை கர்த்தருக்கு பயந்துருங்க. உங்க வேலை இடங்கள்ல ஆண்டவருக்கு பயந்துருங்க. ஐயா, நான் இன்னொன்னு சொல்றேன், உங்களுடைய இருதயத்துல